எல்லாருக்கும் நாங்கள் அர்ஜுன் டான்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் அல்காரிதம் எக்ஸ்பிளைன் 2026. அதாவது யூடியூபோட அல்காரிதம் இந்த வருஷத்தில் எப்படிலாம் மாறி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூடியூப் அல்காரிதமில் எல்லாருமே என்கிட்ட கேட்குறது என்னன்னா, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன், இது கிரியேட்டர்ஸ்க்கான வீடியோ மட்டுமே. இது நார்மல் பீப்புளுக்கான நார்மலாக வாட்ச் பண்ணுற என்ன சேனல் ஆடியன்ஸ்க்கான வீடியோ இது கிடையாது. இந்த வீடியோ கிரியேட்டர்ஸ், இப்போ ஆரம்பிக்கிற கிரியேட்டர்ஸ்க்கான ஒரு வீடியோ. அண்ட் இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன்னா, என்ன நான் வீடியோ பண்ணுறதுனால என்கிட்ட 2 நியூ கிரியேட்டர்ஸ் கேட்டாங்க, இந்தமாரி ஒரு டிப்ஸ் கொடுங்க, இப்போ ஆரம்பிக்கிற கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு சில டிப்ஸ் கொடுங்க யூடியூப் அல்காரிதமை பற்றி அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதையும் நான் இப்போ கற்றுக்கிட்டதையும் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் யூடியூபோட அல்காரிதம் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, பர்டிகுலராக இந்த வருஷம் 2026 யூடியூப் அல்காரிதமில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்றதை மட்டுமே தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, யூடியூப் அல்காரிதமில் 5 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் சரி, 2021, 2024 எல்லாமே யூடியூப் அல்காரிதமில் நீங்கள் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா, வெதர் இட் இஸ் லாங் டைம் வீடியோவாக இருக்கட்டும், ஒரு 30 minutes வீடியோவாக இருந்தாலுமே அதை நீங்கள் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி போட்டு நிறைய ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் எந்த வீடியோ எடுக்கிறீங்களோ அந்த வீடியோக்கான ஹேஷ்டாக்ஸை நிறையா நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போட்டு அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணால் தான் அந்த வீடியோ ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகும். லேக்ஸ் கணக்கில் மில்லியன்ஸ் வியூஸ் தான் அதில் வரும். ஆனால் இந்த வருஷத்தில் யூடியூப்பில் அல்காரிதமில் ஒரு மேஜர் சேஞ்சு, இது ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயமானது கூட சொல்லலாம். பெருசாக அது யாரும் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, கிரியேட்டர்ஸ் நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நியூ கிரியேட்டர்ஸ் நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க. ஹேஷ்டாக் இல்லாமலும் இந்த வீடியோ, நீங்கள் போடுற வீடியோ ட்ரெண்ட் ஆகுது. நீங்கள் வெறுமனே டைட்டிலும் தம்ப்நெயிலையும் ஒழுங்காக பண்ணாலே போதும். ஸோ இந்த 2 விஷயம் தான் ஆக்சுவலி ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் குறிப்பாக தம்ப்நெயில் தான். ஏன்னா நீங்கள் பண்ணுற வீடியோ தம்ப்நெயில் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான், அதாவது அந்த வீடியோவில் இருக்கிற அந்த பிக்சர் நல்லா இருந்தது அதை கிளிக் பண்ணி ஆடியன்ஸ் அந்த வீடியோவை யூடியூப்லேயே இருக்கட்டும், யூடியூப்பில் பார்ப்பாங்க, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வரும், அது வேறு விஷயம். அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னா, முன்னமாரி லாங் டேர்ம் வீடியோஸை இப்போலாம் யாரும் பெருசாக பார்க்குறது இல்லை. அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ நேரம் உட்காந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுன்றது ஒரு 100%ல் ஒரு 20% பீப்புள் தான் அப்படி பார்க்குறாங்க. அதுவுமே என்டர்டைன்மெண்ட் பேஸ்ட் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை எஜுகேஷனல் பேஸ்ட் கண்டென்ட் சில பேர் பார்ப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இப்போது இந்த வருஷத்தில் இந்த லாங் ஃபார்ம் கண்டென்ட்ஸை முடிஞ்சளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கிறது பெஸ்ட்டு. அதிகமாக ரீல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதிகமாக ஷார்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்டு 10 minutesக்குள்ளே, அதாவது நீங்கள் வீடியோ ஒரு 5 minutesக்குள்ளேயே முக்கியமான விஷயத்தெல்லாம் பேசுகிறீங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 minutes தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாமே நியூ கிரியேட்டர்ஸ்க்கான டிப்ஸ் தானே தவிர, ஏதோ எனக்கு தெரிஞ்சதும் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டது, இப்போ நான் ரீசெண்டாக கற்றுக்கிட்டது எல்லாமே இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாமே கிரியேட்டர்ஸ்க்கான வீடியோ தானே தவிர சாதா ஆடியன்ஸ்க்கான வீடியோ இல்லை. சாதா ஆடியன்ஸ் வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் வேறு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் பண்ணுற கண்டென்ட்டை ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக, அதாவது ஒரு வீடியோவில் நம்ம மிட்டில் தான் எப்போவுமே நம்ம கிரியேட்டர்ஸ் மெயின் ஓகே முன்னாடிலாம் போடுவாங்க. அதாவது 5 years முன்னாடி அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போது ஹூக் ஒன்று செட் பண்ணி வச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு 1 minute அந்த வீடியோவில் இருக்கிற மெயினான கண்டென்ட்ல எடுத்துகிட்டு போட்டுருவாங்க. ஸோ எல்லாமே கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல் டாக்டிக்ஸாக இருக்கும், டிக்காக இருக்கட்டும். ஏன்னா மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்பிக்கிற அந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு 1 minute தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. இதெல்லாமே நான் நியூ கிரியேட்டர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமே இதுதான். இந்த ஹூக் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வீடியோவுடைய பீக் மூமெண்ட் இருக்குல்ல, நீங்கள் பீக்கில் நீங்கள் என்ன பேசுகிற கண்டென்ட்டோ அதில் எது அடிக்கடி அதை அந்த கண்டென்ட்டை மட்டுமே, பர்டிகுலர் கண்டென்ட் மட்டுமே முக்கியமான கண்டென்ட்டை பார்க்குறாங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு 1 minute இந்த வீடியோன்னு போடுவாங்களே, அந்த மாதிரி டாக்டிக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வியூஸ் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்றது தான் நான் நோட் பண்ண விஷயமும் கூட. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற வீடியோவில் நீங்கள் பண்ணுற கண்டென்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வைக்கிற தம்ப்நெயிலுக்கு ஏற்ற கண்டென்ட்டே நீங்கள் வீடியோவில் கொடுங்க. ஏன்னா அந்த ஆடியன்ஸோட ட்ரஸ்ட்ன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. அதை பில்ட் பண்ணுறது தான் ஒரு நல்ல சேனலுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ அந்த ட்ரஸ்ட்டை தான் எல்லாருமே இங்கே பிரேக் பண்ணுறாங்க. அதாவது அவங்க வைக்கிற தம்ப்நெயிலில் ஒரு பிக்சர் இருக்கும், ஆனால் நீங்கள் உள்ளே போய் கிளிக் பண்ணுற வீடியோ பார்த்துனீங்கன்னா வேறு வீடியோ இருக்கும். இதுதான் ஆடியன்ஸோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுது. ஸோ அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த சேனலில் இனிமேல் நீங்கள் என்ன தம்ப்நெயில் வச்சாலுமே உள்ளே வேறு கண்டென்ட்டாக இருக்குது, நம்ம எதுக்கு இங்கே வரணும்னு வரமாட்டாங்க. ஸோ அப்போ மறுபடியும் நீங்கள் வியூஸ் அட்ராக்ட் நிறையா பண்ணணும்னா நீங்கள் என்ன தம்ப்நெயில் வைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட்டை மட்டுமே நீங்கள் வீடியோவில் போடுங்க. அதை தாண்டி எதையுமே போட்டுறாதீங்க.
நீங்கள் வீடியோ என்ன வீடியோ எடுக்கிறீங்களோ அந்த கண்டென்ட்டை மட்டுமே நீங்கள் தம்ப்நெயில்ல வச்சாலே போதும், எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. நீங்கள் அடிஷ்னலாக தான் பண்ணுறேன், ஏதோ தேவையில்லாத வீடியோவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பிக்சர் எடுத்து நீங்கள் தம்ப்நெயில்ல வைப்பீங்க. அந்த பிக்சர் அவங்க நினச்சிட்டு அதுதான் அந்த வீடியோவில் இருக்கும்னு வந்து அந்த ஏமாற்றம் அடையக்கூடாது. அதுதான் ஆடியன்ஸோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுது. ஆடியன்ஸோடைய ட்ரஸ்ட் தான் நம்மளோட சேனலுக்கு முக்கியன்றதை நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ அடுத்த டிப்ஸ் என்னன்னா வந்து, உங்களோட சேனலில் வந்து நீங்கள் செட்டிங்ஸில், உங்களோட யூடியூப் சேனல் செட்டிங்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலில் வந்து என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் ஆட் பண்ண சொல்லுங்கள். ஒரு எடிட்டிங் சேனல் இல்லை ஒரு எடிட்டிங்கை சொல்லித்தர சேனல்னா எடிட்டிங் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டிங் கீவேர்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ எடிட்டிங் கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சேனல் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த கீவேர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணுறேன். இங்கே எல்லாருமே வந்து 2 இயர்ஸ் முன்னாடி சொல்லியிருப்பாங்க, அந்த கீவேர்ட்லாம் ஆட் பண்ணால் தான் வந்து உங்கள் சேனலில் நிறைய வியூஸ் போகும், அந்த கீவேர்ட்லாம் போட்டால் தான் வந்து நீங்கள் போடுற வீடியோ வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு போய் சேர்க்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இங்கே தான் மேட்டரு. 2026 அல்காரிதம் யூடியூப் சேஞ்ச் ஆனதில் அந்த கீவேர்டை நீங்கள் ஆட் பண்ணுற கீவேர்டு என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் வந்து போடுற வீடியோவும் இது பண்ணுது, லிமிட் பண்ணுது. அதாவது நீங்கள் அந்த கண்டென்ட்டுக்கான ரீச்சை மட்டுமே அது கொடுக்குது அந்த வீடியோவை தவிர, அது லிமிட் பண்ணுமே தவிர அது வந்து எல்லாரோட ஆடியன்ஸையும் போய் சேர்க்காது. ஸோ அந்த கீவேர்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க, கீவேர்டே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. ப்ளைனாக டைட்டில் தம்ப்நெயில் இது ரெண்டுத்துலேயும் மட்டுமே உங்கள் ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. வீடியோடைய கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக கொடுங்க. நீங்கள் வந்து எடிட்டிங்லாம் வந்து அப்படியே பிரம்மாண்டமாக பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் பேசுகிறத மக்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியும், நீங்கள் பேசுகிறது வந்து மக்களுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும், இப்போ நான் அந்த கிரியேட்டர்ஸ்க்கான வீடியோ நான் அப்படி பண்ணுறேன், அந்தமாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணினாலே இந்த சேனல் ரீச் ஆகிடும். ஸோ இதெல்லாமே இப்போ நீங்கள் 2026 கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது இது எல்லாமே. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லிடுறேன், கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வரவங்க இப்போவே நீங்கள் ஆரம்பிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இன்னும் ஆல்ரெடி இங்கே நிறைய கண்டென்ட் கிரியேஷன் வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அப்படியே நிறைய எல்லாமே 16 இயர் சின்ன பசங்களாமே ஆரம்பிச்சிட்டாங்க கண்டென்ட் கிரியேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ இங்கே காம்படிஷன் இங்கே ஒரு பக்கம் ரைஸ் ஆகிட்டு இருக்கு, ஆனால் அங்கே ஒரு பக்கம் ஆடியன்ஸும் இருந்து நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுன்றது நம்மள மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கையில் தான் இருக்குதே தவிர, அதை வந்து இப்போ நீங்கள் என்ன கண்டென்ட் போட்டாலுமே அதை பார்க்கறதுக்கான ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க. அது அவங்களுக்கு அந்த வீடியோ போய் சேரும். ஆனால் நம்ம பண்ணுற கண்டென்ட் வந்து டிப்பு, இது வந்து டிப்புன்னு சொல்கிறதா இல்லை ஆல்ரெடி சொன்னது தான், ஃபோக்கஸ் ஆன் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட். ஷார்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்யூ.